வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு. கச்சைதீவு அந்தோனியார் திருவிழா மார்ச் மாதம். ஏற்றுமதி வாகனங்களை தாங்கிய கப்பல் இம்மாத இறுதியில் நாட்டை வந்தடையும். வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீள எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு. வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அழைப்பு விடுத்தார். மிகவும் வலுவான நிலையிலிருந்து சந்தையை கைப்பற்றும் சவாலை நாம் எதிர்கொள்ளாததால் வேறொரு தரப்பிலிருந்து ஆதரவை பெற வேண்டியிருந்தது என்பதை நினைவுபடுத்திய ஜனாதிபதி, தற்போது உள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மையில் கைத்தொழில் அமைக்கப்பட்டுள்ள அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற தனது அரசாங்கம் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 26வது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட 26வது ஜனாதிபதி விருது வழங்கும் விழா நேற்றைய தினம் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இன்றைய சந்தை ஒரு உலகளாவிய சங்கிலியாக மாறியுள்ளதென கூறிய ஜனாதிபதி, அதில் பங்குதாரராக மாறுவதற்கு நாட்டுக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் என்றும், பிடிவாதமாக தன்னிச்சையான குழந்தையைப் போல சந்தையை ஆக்கிரமிக்க முடியாது என்றும் வலியுறுத்தினார். தரமான சந்தையில் நுழைவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்க தனது அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி கூறினார். உலகில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்களில் நிலையான குறைப்பை பேண புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும், சில ஆண்டுகளுக்குள் செலவுகளை குறைத்து நிலையான விலையை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை மற்றுமொரு நிலைக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் அதிகபட்ச முயற்சிகள் மேற்கொள்ளும் என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய தவறு கூட பொருளாதாரத்துக்கு ஆபத்தான அடியாக அமையக்கூடும் என்பதால் பொருளாதாரம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் போது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் என்ற வகையில் ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் தற்போது போடப்பட்டுள்ள அடித்தளத்தை பாதிக்காத வண்ணம் முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். நாடு தற்போது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வேலை திட்டத்துக்கு கவனமாக நகர்ந்து வருவதாக பரஸ்பர புரிதலுடன் இந்த கடினமான தடையை தாண்டுவதில் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இறக்குமதி வாகனங்களை தாங்கிய கப்பல் இம்மாத இறுதியில் நாட்டிற்கு வருகை. எதிர்வரும் 25 மற்றும் 27ஆம் திகதிகளில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். அத்துடன் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் வாகனம் ஒன்றின் விலை 55 முதல் 65 லட்சம் ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த நாட்களில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்பட்டன. இதன்படி எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களின் பின்னர் தொடர்ச்சியாக வாகனங்களை கொண்டு வர முடியும். எனவே அதுவரையில் முற்பணம் செலுத்தி மோசடியாளர்களிடம் ஏமாற வேண்டாம் என நுகர்வோரிடம் கோருவதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரி இந்திய நாடாளுமன்றத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரி இந்திய நாடாளுமன்றத்துக்கு முன்பாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
தமிழ் மீனவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், கைதுகள் நிறுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, மீனவர் பிரச்சினையை ஒரு பிராந்திய பிரச்சினையாக கருதக்கூடாது எனவும் இது ஒரு தேசிய பிரச்சினையாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இந்திய மீனவர்களை கைது செய்யப்பட்டு உயிரிழப்பு உள்ளிட்ட பல பிரச்சினைகள் எதிர்நோக்கியுள்ள போதிலும் மத்திய அரசாங்கம் அதற்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க தவறியுள்ளதாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். இதேவேளை மீனவர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். அரகலைய இழப்பீடு சம்பவம் விசாரணைகள் ஆரம்பம். அரகலைய போராட்டத்தின் போது தங்களுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து பாரியளவில் இழப்பீட்டை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பேராதனை போதனா வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் இழப்பீடுகளை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது கிடைத்துள்ள நிலையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அத்துடன் குறித்த மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து நாடாளுமன்றத்துக்கு தகவல் வழங்கியுள்ளனரா என்பது தொடர்பில் கண்டறியப்பட வேண்டும் எனவும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். பல காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இடமாற்றம். சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர்கள் 5 பேர் உட்பட 7 காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. குறித்த இடமாற்றமானது எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி காவல்துறை விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி வருண ஜெயசுந்தரவுக்கு கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக கடமையாற்றிய அஜித் ரோகன வடமாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக இடமாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கச்சதீவு திருவிழா மார்ச் மாதம். திருவிழா ஏற்பாடுகள் மும்முரம். இந்த ஆண்டுக்கான கச்சதீவு திருவிழா எதிர்வரும் மார்ச் மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், இம்முறை சுமார் 9000 பேர் கச்சதீவு திருவிழாவில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை யாத்திரிகர்களுக்கான போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் செயலாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் மதுவரி ஆணையாளருக்கு எதிரான மனு விசாரணை மே மாதத்தில். முன்னாள் மதுவரி ஆணையாளர் நாயகம் எம்.ஜே. குணஸ்ரீக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் விசாரணைகள் எதிர்வரும் மே மாதம் 29ஆம் தேதி முன்னெடுக்கப்படும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ, ஜசந்த கோதாகொட மற்றும் அர்ஜுனா ஒபேசேகர ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உரிமம் பெற்ற மதுபான உரிமையாளர்கள் சங்கத்தினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 2 தரப்பினர் சார்பிலும் முன்னிலையான சட்டத்தரணிகள் குறித்த மனு மீதான சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்கு நீதிமன்றில் கால அவகாசம் கோரியுள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பின் பின்னர் சட்டத்துக்கு முரணாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி உயர் நீதிமன்றத்தில் பிரதிவாதிகளுக்கு எதிராக மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக முன்னாள் ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் மதுவரி ஆணையாளர் நாயகம் எம்.ஜே. குணஸ்ரீ, நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட 39 பேருக்கு பெயரிடப்பட்டுள்ளனர்.
கடந்த 5 நாட்களில் 40,000-ஐ கடந்த சுற்றுலா பயணிகளின் வருகை. இந்த மாதத்தின் கடந்த 5 நாட்களில் மாத்திரம் 44,293 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து 5,823 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 5,795 சுற்றுலா பயணிகளும், பிரித்தானியாவிலிருந்து 4,710 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளனர். இதன்படி இந்த வருடத்தின் கடந்த 5ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 2,97,054 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.